Okay dear students, okay, something went wrong. Okay, no problem. இப்போ நம்ம என்ன செஞ்சலாம்னா இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகே, இந்த ரெண்டு ஸ்டேஜ்லேருந்தும் ஐ எம் கோயிங் டு ரிமூவ் எ -3 அண்ட் ஆல்ஃபா பீட்டாவை அது வெளில எடுக்கிறேன். அப்படி வெளில எடுக்கிறதால ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப். ரெண்டு இடத்துலேருந்தும் -3 ஆல்ஃபா பீட்டாவை நான் வெளியே எடுக்கிறேன். வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஆல்ஃபா மட்டும் மீறும். நீங்கள் மைனஸை வெளில எடுக்கிறதால இங்கே ப்ளஸ் வந்துடும். அடுத்தது இந்த இடத்துல ஒரே ஒரு பீட்டா மட்டும் மீறும். ஓகே தானே? ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு பீட்டா மட்டும் மீறும், அதை எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்கும், அதை எடுத்து எழுதியிருக்கேன். ஐ எம் பிக்கிங் அவுட் த மைனஸ் அவுட், ஸோ ஐ நீட் டு ரைட் அ ப்ளஸ் ஹியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்களேன். ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ஈக்குவல் டு இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கேயும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துச்சு, இங்கே 3 ஆல்ஃபா பீட்டான்னு வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி இப்போது நம்மளுடைய டார்கெட் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துச்சு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. சரி, இப்போ இதே மாதிரியே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூபோடைய ஃபார்முலா எழுதிட்டுமா நான்? ஃபஸ்ட்டு ப்ளஸ் சைன் வரணும். ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் சைன் இருக்குது, அதுக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குது. அடுத்தது -3 வந்துடணும். ஆல்ஃபாவுடைய டிகிரியை குறைக்கணும், பீட்டாவுடைய டிகிரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ப்ளஸ் வரணும் 3, ஆல்ஃபாவுடைய டிகிரியை குறைக்கணும், பீட்டாவுடைய டிகிரியை கூட்டணும். அடுத்தது மைனஸ் வரணும், பீட்டா கியூப் அப்படின்னு வந்துடணும். கரெக்டாக இருக்குண்ணா? இப்போ பாருங்கள், இது ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப். நம்மளுடைய டார்கெட் என்னது? ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம என்ன செஞ்சலாம்னா இதில் ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு டேர்மையும் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்து தள்ளலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஸோ நான் இதை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டாக்கா +3 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா minus 3 alpha beta square equal to alpha cube minus beta cube. So this is alpha minus beta the whole cube. இது ரெண்டுத்துலேருந்தும் 3 alpha beta நான் வெளில எடுத்துடுறேன். வெளில எடுத்துட்டா இங்கே ஒரு alpha மீறும் மைனஸ் beta மீறும். ஓகே, equal to alpha cube minus beta cube. ஸோ நான் ரெண்டு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நான் அந்த ரெண்டு ஃபார்முலாவை ஹைலைட் பண்ணுறேன். ஸோ லிசன் திஸ். இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நீ என்ன செஞ்சிருந்தா நான் சொல்கிறத காட்டிலையும் நீ கட்டத்தை போட்டு வச்சுட்டு நீ யோசிக்கணும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வருது, இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வருது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களே சார், உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம், ரீச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை எப்படி திரும்ப கண்டுபிடிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா எனக்கு எப்படி வந்ததுன்னு ஞாபகம் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு என்னால் ஞாபகப்படுத்திக்க முடியும். ஓகே, இதை கண்டுபிடிச்சி நான் இது உள்ளார சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன். இது எடுத்துன்னு போய் இது உள்ளார எழுதுனா அந்த ஃபார்முலா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க முடியுதான்னு பாருங்களேன். இங்கே ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப்னு இருக்குது, இங்கே ஆல்ஃபா கியூப் மைனஸ். இங்கே ப்ளஸ் வர்ற இடத்துல இங்கே ரெண்டு இடத்துலையும் ++ன்னு வந்து போச்சு. இங்கே மைனஸ் வர்ற இடத்துல ரெண்டு இடத்துலையும் மைனஸ் வந்துச்சு. இங்கே ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டால் நடுவில் ப்ளஸ் வருது, இங்கே ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ் போட்டால் மைனஸ் வருது. ஓகே, மறந்துடுங்க இந்த கதையே. ஓகே, நான் இப்போ எழுதட்டுமா? ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப், ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் நான் எழுதட்டுமா? ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கணும். இங்கேயும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கணும். இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப்னு எழுதணும், இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதணும். ஓகே தானா? ஒரு இடத்துல கியூப் இருக்கணும், ஒரு இடத்துல கியூப் இல்லாமல் எழுதியிருக்கும். ஒரு இடத்துல கியூப் இருக்குது, ஒரு இடத்துல கியூப் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கிறதால இங்கேயும் ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதால இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ்.
இப்போ ரெண்டு இடத்துல மைனஸ் போட்டால் ரெண்டு இடத்துல ப்ளஸ் போட்டிங்க இல்லையா, அதனால் நடுவில் இங்கே மைனஸ் தான் வரும். இங்கே ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டிங்க இல்லையா, அதனால் நடுவில் இங்கே ப்ளஸ் தான் வரும். ஓகே, நான் இப்போ எழுதட்டுமா? இப்போ இந்த இடத்துல வந்து -3 ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும், இந்த இடத்துல +3 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வந்துடும். குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதை போல் எழுதிக்கலாம் சார். அப்புறம் இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு கண்டிப்பாக இது ஞாபகம் வச்சுன்னே தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஃபார்முலா எழுதலாமா? இந்த இடத்துல எஸ், இந்த இடத்துல நான் எழுத போகிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போ எப்படிலாம் எழுத போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஒரு தடவை, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கொஞ்சம் தள்ளி, இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. நான் ஃபஸ்ட்டு க்ரீனில் வந்து ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இங்கே க்யூப் இருக்கணும், இங்கேயும் க்யூப் இருக்கணும், ஆனால் இங்கே க்யூப் இருக்கக்கூடாது, இங்கேயும் க்யூப் இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கலாம். எழுதும்போது ஒரு ஃபார்முலாவை எழுதும்போது இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஒன்றா எழுதுங்க, அப்போ தான் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாகும். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ் போட்டதால் நடுவில் மைனஸ் வரப்போது. இந்நேரம் நீங்கள் சொல்லினே இருப்பீங்க -3. இந்த இடத்துல வந்து ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டதால் இங்கே +3. அடுத்தது இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா பீட்டான்னு எழுதணும், இங்கே ஆல்ஃபா பீட்டான்னு எழுதணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா வந்து கூல், இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ வந்து இங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரையும் இதை திரும்ப ஒரு தடவை இந்த இடத்துல நம்ம உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை நம்ம இந்த ஃபார்முலாவிலையும் யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த ஃபார்முலாவிலையும் யூஸ் பண்ணிக்கிறோம், அடுத்தது இந்த ஃபார்முலாவிலையும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்னும் ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 ஃபார்முலாஸ் இருக்குது. 7 ஃபார்முலா தெரிஞ்சு இந்த எக்ஸசைஸே முடிஞ்சிடும். we can spend our time. கண்டிப்பாக நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் என்ன சார் செய்ய போகிறோம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம்? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பாரு. ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. நான் இது எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு பாருங்களேன். ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்படி எழுதிக்கலாம், பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். வி ஷால் ரைட் லைக் திஸ். இது பாருங்கள், இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இது எப்படி எழுதுனா நான் ஞாபகப்படுத்தட்டுமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆமாம், இது கரெக்டானு செக் பண்ணு, நீயே செக் பண்ணு. இதை தூக்கி ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வச்சேன்னு வச்சுக்கோயேன். ஓகே, இந்த மைனஸோடு சேர்த்து. ஓகே, இந்த மைனஸோடு சேர்த்து வெயிட், இந்த மைனஸோடு சேர்த்து இதை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு பாருங்கள். இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வச்சிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இந்த மைனஸோடு இங்கே வந்துச்சுன்னா இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு ஆகிடும். அப்போ இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா அது. ஸோ இது இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது இது மைனஸ் ஆகிடுச்சு. அப்படி தான் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் ஞாபகம் இருக்கணும். இப்போ ஏன் சார் இதை எழுதுனீங்க? இங்கே பாருங்களேன், இங்கே ஏதோ ஒன்றுடைய ஸ்கொயர் மேலே இருக்குது, இங்கே ஏதோ ஒன்றுடைய ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா மாதிரி நான் எழுதட்டுமா? நான் எழுதுகிறேன் பாருங்கள். இங்கே இந்த இடத்துல வந்து இங்கே ஆல்ஃபா இருக்கிறதால இங்கே ஆல்ஃபான்னு இருக்குது. இங்கே ஆல்ஃபா இருக்கிற ஆல்ஃபா ஸ்கொயர்னு எழுதணும். நான் அப்படியே எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதை எழுதுகிற மாதிரியே எழுதுகிறேன். -2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்போ இது என்னன்னு எழுதலான்னா, இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன், த ஹோல் ஸ்கொயர் -2 இதை ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகே சார், இதோட முடிஞ்சிச்சா சார்? ஆமாம், இதோட நம்ம முடிச்சிக்கலாம் அந்த ஃபார்முலாவை. காரணம் என்னது அப்படின்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நீங்கள் விட்டுருக்கீங்களே சார், இது ஆல்ஃபா பீட்டான்னு இல்லை நீங்கள் எழுதணும் அப்படின்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருடைய வேல்யூவை நம்ம முன்னாடியே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இப்படி எழுதணும். ஆக்சுவலாக ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ன்றது என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்
minus 2 alpha beta the whole square. எழுதுறது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியுதுல. ஸோ நம்ம ஃபார்முலாவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போது இந்த ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டுத்துலேயும் இந்த ஃபார்முலாவே தான் இங்கேயும் இருக்குது. பட் இங்கே இது இருக்க வேண்டியதில் பாருங்கள், இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பதில் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதில் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது. அடுத்தது இங்கே ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதில் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை நம்ம ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நான் ஞாபகப்படுத்துகிறேன். சாரி, ப்ளீஸ் லிசன். ஸோ இந்த இடத்த நான் எப்படி எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இதை வந்து இப்படி எழுதிக்கலாம் கண்ணு. ஆல்ஃபா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா, இந்த ஃபார்முலாலேருந்து காப்பி அடிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அங்கே ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது, ஆனால் நீங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு எழுதுறீங்க. மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த ஃபார்முலாலேருந்து காப்பி அடித்தது தான், எடுத்து எழுதிடலாம். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நான் திரும்ப எழுதி காமிக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஸோ இது நான் திரும்ப எல்லாத்தையும் ரீகால் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ திஸ் வில் பி ஈஸி. அடுத்தது இந்த ஃபார்முலா வந்து இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஃபார்முலாவை நான் இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணுறேன். இதை ஆல்ஃபா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது எப்படி இருக்குது பாருங்களேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ வந்து இதை ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இது என்ன செஞ்சிடலாம்னா, இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இதை பாருங்கள், இதை என்னன்னு எழுதிக்கலாம் பாருங்கள். இதை வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். இதை ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்க வேண்டிய இடத்துல வேல்யூ விட்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்க வேண்டிய இடத்துல ஸோ அகைன் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஏற்கனவே யூஸ் பண்ண ஃபார்முலாஸே நம்ம உள்ளார கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நான் எல்லாத்துக்கும் ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டேன். ஸோ இது நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இதை எழுதி பாருங்கள். என்னுடைய அடுத்த வீடியோவை பாருங்கள். நான் ஒரு ப்ராப்பரான ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் இதில் வரேன். ஓகே,